இந்த கப்பல்லாம் நான் சின்ன வயசுல த்ரோபால் விளையாடி ஜெயிச்சதுங்க. ஏண்டா நீ எதுவும் வாங்கலையாடா? அது மாமா. அவன் அதுக்கெல்லாம் ஆக மாட்டான். வெட்டியா ஊர் சுத்துறதுக்கு தான் லாக்கி. டேய், அந்த புடுங்கிக்கு திமிர பாரு, எவ்வளோ வேகமா கதவு சாத்துறான். இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே இப்படிதாங்க சண்டை போட்டே இருப்பாங்க. டேய், இப்போ எதுக்குடா கோச்சிட்டு வந்த? நீயே சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பாருக்கா, எதுக்கு எடுத்தாலும் கம்பேர் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்காரு. டேய், இந்தா ஜெர்சி அடிக்க காசு கேட்டல புடி. அவன் புடுங்குக்கு ஜெர்சி தான் ஒரு கேடு, காசு தான் தண்டமாகுது. அப்பா சும்மா தான் இருங்களேன்ப்பா. இந்தாடா நீ புடி. உன் கூட பிறந்தவன் எவ்வளோ அறிவா இருக்கா, நீ ஏன்டா எவ்வளோ மந்தமா இருக்க? ஏதாச்சும் இருந்தா சொல்லுடா, வாய் திறந்து மெண்டல் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்பாதும் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா. இப்படியே எல்லா விஷயத்துலையும் மட்டம் தட்டி நான் உண்மையாக அப்படி ஆயிடும்னு எனக்கு பயமா இருக்கு. ஏய், நீ ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிற? எனக்கு கூட தான் அம்மா அந்த வேலை செய் இந்த வேலை செய்ன்னு திட்டுவாங்க. இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். ஒன்று மட்டும் லைஃப்ல நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னை ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா சந்தோஷப்படு. ஏன்னா நீ லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு அந்த திட்டு தான் முதல் காரணமாவே இருக்கும். இங்க நிறைய பேருக்கு கண்டிக்க ஆள் இல்லாம தான் தப்பான பாதையில போயிட்டு இருக்காங்க. அதை மறந்துடாத.